ஹாய்ங்க, நான் தான் உங்கள் டாத்தமிழன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூஎஸில் என்ன நடந்துச்சு, என்ன இப்போது ரீசெண்டாக ஓடிட்டுருக்குதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ங்க. ஸோ ஒரு ஃப்ளைட் ஃபுல் லொக்கேட்டடோட ஒரு பேசஞ்சரோட போயிட்டுருக்குது, 64 பேசஞ்சரு. லேண்டிங் ப்ராசஸ் வந்துடுச்சு. லேண்டிங் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட அந்த லேண்டிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ லேண்டிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கப்போ ஒரு ஹெலிகாப்டர் ஏறுது. அப்போ தான் ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகி வந்துட்டுருக்கப்போ கிராஷ் ஆகிருக்கு. ஸோ ஹெலிகாப்டரில் ஏன்னு தெரில, அது ஒரு ஆர்மி ஹெலிகாப்டர், ஓகேங்களா, ட்ரெயினிங் ஆர்மி ஹெலிகாப்டர். ஃப்ளைட்டில் 64 பேசஞ்சர் இருக்காங்க. அந்த 64 பேசஞ்சரில் நிறைய டெத்துங்க. இதுக்கு நடுவில் என்னென்னா நிறைய டெத் ஆகியிருக்குது. ஸோ கீழே ஓடிட்டுருக்கிற ஒரு ஆறில் அந்த பாடிஸ்லாம் அடிச்சுக்கிட்டு போயிட்டு, ஏன்னா ஆக்சிடென்ட் ஒரு ஆறுக்கு நடுவில் நடந்துச்சு. சரியா, லேண்டிங் ப்ராசஸில் இருக்கப்போ அந்த ஆறுக்கு நடுவில் நடந்துச்சு. ஸோ அடிச்சுக்கிட்டு போயிட்டு, ஸோ ரொம்ப என்ன சொல்லணும்னா கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் அவங்க பாடிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சரி, ஓகே, ஏன்னா வேறு வழி இல்லைங்க. ஏன்னா அந்த ஆறில் விழுந்துச்சுனாலே உங்களுக்கு பாடிஸை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மோசமான ஏவியேஷன் அங்கே இருக்குது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் எதுவுமே நான் தெரியலை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏவியேஷன் ரொம்ப மோசமான ஏவியேஷன்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி என்ன நடந்து அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யூஎஸில் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில ஃபேக் நியூஸ் பரவும். ஏன்னா இதனால ஒரு வேளை ஹெலிகாப்டர் எடுக்காமல், இல்லை ஏதாவது அந்த ஃப்ளைட்டில் நல்ல ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க யாராவது இருக்காங்க, ஸோ அவங்களே கொல்றதுக்காக இந்த மாதிரி பிளான் போட்டிருப்பாங்களோ அப்படிலாம் சொல்லி சில பேர் க்ரியேட் பண்ணுவாங்க. அது காமன் தான். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் இப்படி நடந்துச்சு, எதுனால நடந்துச்சு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய்ங்க, நான் தான் டாத்தமல். ஸோ எப்படின்னா, ஒரு ஃப்ளைட் இருக்குங்க. ஒரு ஃப்ளைட்டு விச்சிட்டான்னு ஒரு ஊருங்க, ஓகேங்களா. விச்சிட்டான்னு ஒரு ஊர்லேருந்து வாஷிங்டன்னு ஒரு இடம், சரியா. வாஷிங்டன் பேருக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 2000 கிலோமீட்டர் சொல்லிக்கலாம். ஸோ 2000 கிலோமீட்டர் சொல்ல போகும்போது நம்ம ஒரு கணக்குப்படி எவ்வளோ வரும்னா, நம்ம சென்னையிலேருந்து டெல்லி போகிறது, சென்னையிலேருந்து மும்பை போகிறது, அந்த டிஸ்டன்ஸ் வந்துடுங்க, ஓகேங்களா. ஒரு 2000 கிலோமீட்டர் சொல்கிறோம். ஸோ 3 to 2.5 ஹவர்ஸில் ட்ராவல் இருக்குது ஏரோப்ளைனில், ஏர்கிராஃப்டில். ஸோ இது எப்படி 2 மணிக்கூரில் ஏர் அலைன்ஸ், ஓகேங்களா, அவங்க தான் இதுக்கு இன்சார்ஜபிள். ஸோ இது ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்னு சொல்லலாம். இது ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்டு. ஏன்னா ஏர் அலைன்ஸ்லேருந்து நம்ம 64 பேசஞ்சர் கூப்பிட்டு போகிறோம். ரொம்ப அது நார்மலாக இங்கேருந்து எங்கேனாலும் ட்ராவல், அவங்க கொடுக்குற ஷெடியூலுக்கு இது போகக்கூடிய ஃப்ளைட்டு தான். ஸோ பைலட் 2 பேர், அங்கே இருக்கிற அந்த மேனேஜர்ஸ் 4 பேர். அப்புறம் 2 ஹவர்ஸில் ஃப்ளைட் லேண்டிங் ஆகுது எங்கே, வாஷிங்டனில். ஸோ வாஷிங்டனில் டைம் அப்போ கரெக்டாக 8:50 ஆகுதுங்க. 8:50 அவங்களுக்கு லேண்டிங் ப்ரொசீஜர் போகுது. ஸோ எந்த ஏர்போர்ட்னா, ரீஜன் நேஷ்னல் ஏர்போர்ட் வாஷிங்டனில் இருக்குது. ஸோ ரீஜன் நேஷ்னல் ஏர்போர்ட் வாஷிங்டனில் அங்கே லேண்டிங் ப்ரொசீஜரில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சைடு, அதாவது எனக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடு, ஓகேங்களா. இந்த சைடு ஒயிட் ஹவுஸ் இருக்குங்க, ரொனால்டு ட்ரம்ப்போட வீடு இருக்குதுங்க இந்த சைடு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இடம் சொல்லலாம். ஏன்னா ரொனால்டு ட்ரம்ப் இந்த இடத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த சைடு ஒயிட் ஹவுஸுங்க. அதே இது அந்த ரைட் சைடில் என்ன இருக்குன்னா, ஒரு பென்டகன் இருக்குது. ஸோ பென்டகன், இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம். ஸோ இதுக்கு நடுவில் தாங்க அந்த ரீஜன் நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே தான் வாஷிங்டன் அந்த ஏர்போர்ட் ஏர் அலைன்ஸ் 64 பேசஞ்சரை வச்சு லேண்ட் ஆகக்கூடிய இடம்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ என்ன நடந்துச்சு, இதில் தான் நம்மளுக்கு சிக்கல் இருக்குது, ஓகேங்களா. இதுக்கு ரெண்டும் நடுவில் ஒரு ரிவர் ஓடுது, சரிங்களா. ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. ஆறுக்கு நேம் போட்டோமேக், சரிங்களா. போட்டோமேக்னு ஒரு ஆறு ஓடிட்டுருக்குது. இப்போ தான் இங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகிருக்குது. ஸோ எங்கேருந்து, வாஷிங்டன். அந்த பென்டகன் ரொம்ப பிரபலமான ஒரு இடம் தான். ஸோ இப்போ தான் ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகிருக்கு. ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகிறதும் அங்கேருந்து ஏர் அலைன்ஸ்லேருந்து அந்த 64 பேசஞ்சர்களோட ஏர் அலைன்ஸ் லேண்டிங் ப்ரொசீஜரில் இருக்குது. அவங்களுக்கு ஆல்ரெடி லேண்டிங் ப்ரொசீஜர் சென்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா யூவியேஷன் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இது ஏர் அலைன்ஸ் 64 பேசஞ்சர்கள் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ஏர் அலைன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஹெலிகாப்டர் அவசியமே இல்லாமல் தான் டேக் ஆஃப் ஆயிருக்கு. எதுக்கு இது இத்தனைக்கு அது ஒரு ஆர்மி ட்ரைனிங் ஹெலிகாப்டருங்க. ஸோ
ஹெலிகாப்டர் 3 பேர் இருக்காங்க ஓகேங்களா. 3 பேர் இன்ஜின் ஆப்ரேட்டர்ஸ், 2 ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ். 3மே ட்ரைனிங் ஆஃபீஸர் தான், அதில் ஒரு ஹெட் ஆஃபீஸர் இருக்காங்க. ஸோ ஹெலிகாப்டர் வந்து ஏவியேஷன் இல்லாமல் போயிருக்குது. ஸோ இது ஒரு பப்ளிக் ஏவியேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த இடத்துல வந்து கம்யூனிகேஷன் இருக்காது. ஸோ அங்கேருந்து எங்கள் பென்டகன் சைட்லேருந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டு தான் 64 பேசஞ்சருக்குள்ள ஏர்லைன்ஸ் அவங்க வராங்க. ஸோ இவங்களுக்கும் ஹெலிகாப்டருக்கும் கம்யூனிகேஷன் இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஏவியேஷன் வேறங்க. அவங்க வந்து விச்சிட்டாலேருந்து கிளம்பி வாஷிங்டனுக்கு போகிறாங்க. ஸோ விச்சிட்டாலேருந்து கிளம்பி வாஷிங்டன் போகிறாங்கன்னா வாஷிங்டனில் உள்ள எல்லா ஃபெசிலிட்டிஸ் யூவி அவங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்காது. அது ரொம்ப இம்பாசிபிள். அப்படின்னா அவங்க வந்து 1000 இப்போ நம்ம வந்து ஒரு கால் பேசிகிட்டு இருக்கிறோம், கூட இனி ஒரு கால் பேச முடியுமா? முடியாது. ஏன்னா நம்ம ஒரு கால்கிட்ட பேசிட்டு இருந்தோம்னா அவங்கள்ட்ட தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டே இருக்கும். என்ன நடக்குது அவங்க தான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நம்ம வந்து இப்படி பிரைம் மினிஸ்டர் எல்லாம் காதில் இங்கே ஒரு ஃபோன் இங்கே ஒரு ஃபோன், நம்ம படுக்கிற ஒரு ஃபோன், காலில் ஃபோன் கையில் ஃபோன் வச்சுட்டு இருந்தோம்னா இம்பாசிபிளுங்க, கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் ஒன்றுமே பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் ஹெலிகாப்டருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஹெலிகாப்டருக்கு ஒரு கான்டாக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அவங்க யூஏலேருந்து. இந்த மாதிரி ஏர் டிராஃபிக் ஓகேங்களா, இந்த சென்னை அந்த ஏர்போர்ட்லேருந்து இங்கே ஏர் கம்யூனிகேஷன் வருது. இந்த மாதிரி 64 பேசஞ்சரை வச்சு ஏர்லைன்ஸ் வந்து வர லேண்டிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கீழே வந்துட்டீங்கன்னா ஓகேவாக இருக்கும். ஸோ இந்த ஹெலிகாப்டருக்கு வந்து பப்ளிக் நான் சொன்னேன் யூவியேஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது, கம்யூனிகேஷனும் ஒழுங்காக இருக்காது. ஸோ இன்றைக்கி அது ட்ரைனிங் 3மே ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் ஓகேங்களா. எதுக்கு என்ன சம்மந்தத்துக்கு என்ன ரீசனுக்கு மேலே போனாங்கன்னே தெரியாது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஏறுது. ஸோ நினச்சி கூட பார்க்க முடியாமல் ஒரு விபத்து நடந்துச்சு. 2மே அட் அ டைம் அவங்க வந்து கீழே வராங்க, லேண்டிங் ப்ராசஸில் இருக்குது சரிங்களா. இப்படி அந்த லேண்டிங் ப்ராசஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். இதான் 64 பேசஞ்சரை வச்சு பேசஞ்சர் வராங்க. ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகுது. அந்த டைம்லாம் டேக் ஆஃப் ஆகி அவங்களுக்கு இங்கே போன பிறகு தான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகுது. அந்த டைமில் தான் கிளாஷ் ஆகி கீழே, அதாவது போச்சு. அந்த என்ன நினச்சி கூட பார்க்க முடியாது, கிராஷ் ஆகி அப்படி கீழே விழுந்துச்சு. கீழே விழுஞ்ச உடனே அந்த ஏரோப்ளைன் டோட்டல் பீஸாக போயிடுச்சு. ஏன்னா கேபின் இன்ஜின் எல்லாமே சைடு டக்குன்னு உடஞ்சி கீழே இருக்கிறவரை அந்த பேட்டமேக்னு அந்த ஆறுக்குள்ளே துண்டாக விடுது. உங்களுக்கு தெரியும், தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக அடிக்குது. ஸோ இதில் என்ன ரொம்ப முக்கியமான சேட் நியூஸ்னால், ஒரு ஆளை கூட காப்பாற்ற முடியலையே அப்படியும் ஒரு இதுக்கு முன்னாடி வந்து நியூயார்க்கில் ஹேட்சன் ஒரு இடம் இருக்குது. ஹேட்சனில் வந்து ஃப்ளைட்டை வாட்டர் லேண்டிங்னா நம்ம இடையில ஒரு நியூஸ் வந்துருந்து. ஸோ அந்த வாட்டர் லேண்டிங் நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்கன்னா அந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாட்டர் லேண்டிங்னு ஒரு இடத்துல அங்கே வந்து வாட்டர் லேண்டிங் ஆக போகுதுன்னு தெரியும் சரியா. அங்கே இருக்கிற டிராஃபிக் போலீசஸ், டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே, அந்த ஃபயர் ட்ரக் எல்லாருமே ரெடியாக இருந்திருக்காங்க. ஏன்னா திடீர்னு ஃப்ளைட் ஃபெயிலியர்ஸ் ஆகிடுச்சுன்னா காப்பாற்றுறதுக்கு உடனே நம்மளுக்கு வந்து எல்லா ஃபோர்ஸ், ஏர்ஃபோர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ரொம்ப கஷ்டம் சரிங்களா. ஸோ டக்குன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து ரெடியாக இருந்திருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அதே மாதிரி இங்கே வந்துருமோ எல்லாரும் அவளோட காத்துட்ருக்காங்க. ஒரு சில பேர் அவங்க ஃபேமிலிஸோட எப்படியா காப்பாற்றிடலாமா, சரி எப்படியா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, வந்துடுவாங்களாம். ஆனால் 64 பேர் இறந்துட்டாங்க சொன்னீங்கன்னா நம்புவீங்க? ஆமாங்க, 64 பேர் இறந்துட்டாங்க. ஒரு ஆளை கூட காப்பாற்ற முடியல. அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் தெரிஞ்ச எல்லாருமே குதிச்சே எல்லாம் தேடி பார்க்குறாங்க, வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் படி ரொம்ப சில்னஸ், ஊட்டி கொடைக்கானல் அந்த டெம்பரேச்சர். ஸோ அங்கே தண்ணி வேறு ரொம்ப ஃப்ரீஸாக இருக்க போகும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் லேண்டிங் ஆகி கிராஷ் ஆகிருக்கு. ஸோ இதில் இதுக்கு வந்து 100க்கு 100 சொல்ல போனால் ஏர்லைன்ஸ் 64 பேசஞ்சர் வச்சு அவங்களுக்கு அவங்க மேலே தப்பே கிடையாது. ஏன்னா அவங்க ப்ராப்பர் ப்ரொசீஜரோடு வந்திருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர் எதுக்கு டேக் ஆஃப் ஆயிடுச்சு சொல்ல போகும்போது நம்மளுக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு அவங்களுக்கு, ஏன் இத்தனைக்கும் நைட்டுங்க ட்ரைனிங்காக அவங்க அந்த ஹெலிகாப்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ட்ரைனிங் ஹெலிகாப்டருங்க. உண்மையே ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் தான் அதில் இருக்காங்க, ஆர்மியோட பிளாக் காஃப்னு. ஸோ இது ஏன் இப்படி நடக்குது எனக்கு தெரில. ஸோ அந்த ஏர்லைன்ஸ்லேருந்து 64 பேசஞ்சர் லேண்டிங் டைமில் அவங்களுக்கு வந்து அந்த ஏர்போர்ட்டை பார்க்கலாம் ஓகேங்களா. ரீஜியன் நேஷ்னல் ஏர்போர்ட்டை அவங்களுக்கு கண்ணால் பார்க்கலாம். அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் இருக்குது இங்கேருந்து. இப்போ நான் இப்போ உங்களை பார்க்குறேன்ல, இவ்வளோ டிஸ்டன்ஸ் தான், இதுலேருந்து கொஞ்சம் மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸு நடுவில் கொஞ்சம் அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம முன்னாடி போயிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காதுங்க. ஸோ என்ன பண்ணுறது, இப்படி ஒரு நடந்து விட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா
நடந்துடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் யூவியேஷன் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. எனக்கு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருந்திருக்கும், ப்ராப்பர் யூவியேஷன் கண்ட்ரோல் இருந்திருக்கும். அங்கங்கே என்ன போகுது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக ட்ராவல் பண்ணக்கூடியவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்கிறேன், பார்த்து சேஃபாக பத்திரமா போங்க. ஸோ யூஎஸில் இருக்கிறவங்க யாரோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க, இப்போ கரண்டாக என்ன நடந்ததுன்னு அதை எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சபடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கிறேன். ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு லைக்கும் ஷேரும் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களுக்கு என்ன வீடியோஸ் இனி எந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணுமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுபடி நான் பண்ணுறேன். உங்கள் விடுபடுறது உங்கள்கிட்ட அத்தமலை. பாய்.